இன்று 16/6/2026 செவ்வாய்க்கிழமை தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகில் தருமபுரி மாவட்ட பாரத வெண்புறா இயக்கம் 37ஆம் ஆண்டு விழா போதைப் பழக்க வன்முறைகளுக்கு எதிராக நாட்டுப்புற கலைஞர்களின் விழிப்புணர்வு பேரணி நடந்தது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியவர் டி.பி. ராதாகிருஷ்ணன், கலை நன்மணி, ஒடசல்பட்டி கூட்ரோடு தருமபுரி மாவட்ட தலைவர். முன்னிலை வகித்தவர் கலைமாமணி ஏ.கே.பி. கதிர்வேலு, நிறுவனத் தலைவர் பாரத வெண்புறா இயக்கம் மற்றும் கலை நன்மணி எம். பாண்டியன் உம்மியம்பட்டி தருமபுரி மாவட்ட துணைத் தலைவர். திரு சி. சித்ராஜ் பூமரத்தூர் தருமபுரி மாவட்ட துணை செயலாளர் மற்றும் கலை முதுமணி பி. காளியப்பன் ஆலமரத்துப்பட்டி தருமபுரி மாவட்ட பொருளாளர் மற்றும் இந்த பேரணியில் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் இந்த பேரணியில் கோலாட்டம், தெருக்கூத்து கலைஞர்கள் தெருக்கூத்து வேடமணிந்து மற்றும் பல்வேறு கிராமிய கலைஞர்கள் பங்கேற்றனர். அடுத்து இறுதியாக திரு எம். கிருஷ்ணன் ஏலகிரி நல்லம்பள்ளி வட்டார பொருளாளர் அவர்கள் நன்றியுரையாற்றினார். நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பிலே இன்றைக்கு மாபெரும் ஒரு விழிப்புணர்வு ஊர்வலம். இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் எதுக்குன்னா, கஞ்சா, போதை ஊசி, போதை மாத்திரைகள் பழக்கத்தினால இளைஞர்கள் நாசமாகி குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டுமின்றி மற்ற குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள், பெண்கள், இளம்பெண்கள், முதியோர்கள் எல்லாம் கற்பழிக்கப்படுவது தொடர்ந்து நடைபெறுது. இதை நாங்கள் நாட்டுப்புற கலைஞர் சார்பிலும் பாரத வெண்புறா சார்பிலும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த பழக்கத்திலிருந்து திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த பழக்கத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லா இளைஞர்கள் எல்லோருமே தங்களை விடுவித்து கொண்டு தங்கள் உடல்நலத்தை பாதுகாத்து தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நாட்டுப்புற கலைஞர் நலவாரியத்திலும் தமிழ்நாடு அரசின் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் செயல்படும் மாவட்ட கலைமன்றத்திலும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பதிவு செய்து உறுப்பினர்களாக கலைத்தொழில் செய்து வருகிறோம். பல்வேறு கலைத்தொழில் செய்து வருகின்றோம். இந்த கலைத்தொழில் செய்து வருபவர்களுக்கு தமிழ்நாடு அரசில் தற்பொழுது 3000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இது நாளொன்றுக்கு பிழைப்பு நடத்துவதற்கு போதாத காலமாக இருப்பதால் விலைவாசி உயர்வின் காரணமாக வருங்காலத்தில் நடைபெறக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரிலே இந்த பாலியல் வன்கொடுமை தடுப்பதற்கு ஜாமீன் இல்லாத, மேல்முறையீடு இல்லாத கடுமையான சட்ட திருத்தத்தை உருவாக்கி அனைவரையும் தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் ஓய்வூதியத்தை 5000ஆக உயர்த்தி தர வேண்டுகின்றோம். நாட்டுப்புற கலைஞர் இறந்து போனால் இறுதிச் சடங்குக்கு 25000 வழங்கப்படுவது நடைமுறையில் உள்ளது. அதை தவிர்த்து நாட்டுப்புற கலைஞரின் குடும்பத்திற்கு இறந்தால் எப்படி இறந்தாலும் சரி, அந்த இறந்த கலைஞரின் குடும்பத்தை பாதுகாக்க ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். 50% பயண அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க தொழில்முறையாக செல்லுகின்ற கலைஞர்கள் அனைவருக்கும் முழு கட்டண விலக்கை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்திலே இயல், இசை, நாடகம், மயிலாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட கலைகளை தொழிலாக செய்து கொண்டிருக்கின்ற மகளிர்கள், இளைஞர்கள், முதியோர்கள் அனைவரும் பங்கெடுத்து தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது 18ஆம் தேதி தொடங்க உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முதல் தீர்மானமாக குழந்தைகளை பாதுகாக்கின்ற, பெண்களை பாதுகாக்கின்ற, வயதான பெண்மணிகளை பாலியல் பலாத்காரங்களிலிருந்து பாதுகாக்கின்ற, ஜாமீன் இல்லாத, மேல்முறையீடு வழங்காத, ஒரே ஒரு முறை விசாரணை, ஒரே ஒரு முறை தீர்ப்பு, ஒரே ஒரு முறை தண்டனை என்ற சட்டத்தை திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து நாட்டுப்புற கலைஞர் சார்பாக பணிவோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பாரத வெண்புறா இயக்கத்தின் சார்பில் என்னுடைய பெயர் ஏ.கே.பி. கதிர்வேலு. பாரத வெண்புறா இயக்கத்தின் நிறுவனர் தலைவர், தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். கூடிய